முருங்கைக்கீரை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரையை நம்ம பச்சையாக பருப்போட இல்லை பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் செய்வோம். டெய்லி கூட நம்மளால் செய்ய முடியாது, டெய்லியும் சாப்பிட முடியாது. அதுவே இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டெய்லி இட்லியோட, தோசையோட, சாதத்தோட கொஞ்சம் பருப்பு பொடி மாதிரியே இந்த பொடியும் போட்டு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 போல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதோட 50 கடலைப்பருப்பு, 50 துவரம்பருப்பு, 50 உளுந்து இதை சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கல, உளுந்தும் துவரம்பருப்பும் தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பும் சேர்த்துங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை வெயிலில் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். காய வச்ச முருங்கைக்கீரையை ஒரு 2 நிமிஷம் போட்டு லைட்டாக வதக்கணுன்னா இந்த மாதிரி பவுடராக காஞ்சிடுது. இதையும் இந்த முருங்கைக்கீரையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட நம்ம வறுத்த பொடியெல்லாம் வறுத்த பருப்பு எல்லாத்தையுமே பருப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 பல் பூண்டு அதையும் நல்லா போட்டு அந்த ஃப்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்சியில் பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் நல்லது தான் உடம்புக்கு. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.